நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர் கிரேடிங் பத்தி நாம பார்க்க போறோம். இப்போ இதுல 2 பிக்சர் வச்சிருக்கேன். இதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ண பிக்சர். இன்னொன்னு கலர் கிரேடிங் பண்ண ஒரு பிக்சர். இப்போ இந்த பிக்சர் ஷூட் பண்ணது எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிகான்ல D750 இங்க கேமரால நான் ஷூட் பண்ணேன். இது வந்து ஷூட் பண்ணும்போது பிக்சர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருந்தேன்னா, போர்ட்ரேச்சர் வச்சிருந்தேன். சரிங்களா? பிக்சரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு, விவிண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுலேயே நியூட்ரல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்ன்ட்டு. நான் வந்து போர்ட்ரேச்சரில் வச்சு ஷூட் பண்ணேன். இந்த போர்ட்ரேச்சரில் வச்சு ஷூட் பண்ணுறதுல என்ன அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஒரு யூசேஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, படத்தில் கான்ட்ராஸ்ட் எதுவுமே ரொம்ப ஏறாது. அதே மாதிரி கலரும் ரொம்ப ஏறாது. உங்களுக்கு வந்து அது வந்து படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? அதாவது கலர் கிரேடிங் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த படத்தை நான் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இது ஒரிஜினல் படம். இது பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங்ல சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய படம். இது எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நான் என்ன பண்றேன், என்னுடைய போட்டோஷாப் 7.0 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும், இந்த படத்தை வந்து நேரா மாற்றணும். Ctrl+A Ctrl+J அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்துடும். இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா, லைட்டா இந்த படத்தை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. எனக்கு ஸ்ட்ரைட்டா எனக்கு வந்து இந்த படம் வந்துடுச்சு. இப்போ எனக்கு என்டர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 லேயரை என்ன பண்ணுறேன், மெர்ஜ் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+E அப்படிங்கிறத கொடுத்தா மெர்ஜ் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு படத்தை ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு காப்பி போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரிஜினல் எது, எடிட்டிங் எது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த படத்தை நாம வந்து கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறோம். Ctrl+M கொடுத்தீங்கன்னா இந்த கர்வ்ஸ் வரும். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பாயிண்டை கொஞ்சம் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் படம் கொஞ்சம் பிரைட் ஆகும். இப்போ எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரைட் வச்சுருக்கேன். இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தில் கலரு, கான்ட்ராஸ்ட் எதுவுமே வந்து இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா மந்தமான ஒரு படமாக இருக்குது. இந்த மந்தமாக இருக்கக்கூடிய படத்தை நாம் நல்லபடியாக எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். திரும்ப கர்வ்ஸ் Ctrl+M அப்படிங்கிறத கொடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த கர்வ்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா, எஸ் கர்வ் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறேன். அதாவது எஸ் கர்வ்னா எப்படின்னா, இந்த ஷேடோவில் ஒரு பாயிண்ட்டும் ஹைலைட்டில் ஒரு பாயிண்ட்டும் நம்ம வைக்கும்போது நம்ம பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் ஆட் ஆகும். அந்த கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ண போகிறோம். நான் வந்து திரும்ப என்ன பண்ணுறேன், கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். இந்த ஷேடோ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே பிடிச்சி கீழே இழுக்கிறேன். இதில் எது ஷேடோ எது ஹைலைட்னு கண்டுபிடிக்க இந்த லைனில் பாருங்கள். இந்த இடத்துல டார்க்காக இருக்கா, இது வந்து ஷேடோ. அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கா, அது வந்து ஹைலைட்டு. இந்த சென்டரில் பாருங்கள் கிரே, லைட் கிரே இருக்கா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா மிட்டோன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த ஷேடோன்னா நம்மளுக்கு டார்க் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் ஆகுது இந்த டார்க் ஏரியாலாம். இப்போ எனக்கு இது வந்து ஓகே. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹைலைட்டில் போய் என்ன பண்ணுறேன், லைட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்குறேன். லைட்டாக தூக்கும்போது என்னுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா? இந்த கான்ட்ராஸ்ட் மட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்ன கட்டி, இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம். சரி, இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கிடச்சிருச்சு. இந்த ஷேடோ வந்து விழுந்திருக்கு. என்னென்னா இது பவுன்ஸ் பண்ணி ஷூட் பண்ண படம். அதுவும் இல்லாமல் ரூம் உள்ளே வச்சு கொஞ்சம் இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வந்து நிற்காமல் ஷார்ட்டாக நின்று எடுத்த படம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த முகத்தில் லைட் வந்து இந்த இடத்துக்கு கீழே வந்து இந்த இடத்துல ஃபில் ஆகலை, கழுத்துக்கு கீழே ஃபில் ஆகலை. அதனால் என்ன பண்ணலாம், இந்த மேஜிக் வான் டூல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த ஷேடோ இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண எனக்கு ஷேடோ ஏரியா அங்கெல்லாம் மார்க் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த ஹேர் வந்து எனக்கு வேண்டாம். இப்போ ஃபெதர் ஒரு 22 அப்படிங்கிறத கொடுத்துட்டு திரும்ப கர்வ்ஸ் Ctrl+M கொடுத்துட்டு லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப். இப்போ இந்த டோன் வந்து ஸ்கின் டோன், இந்த டோனு இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. பட் கலர் கம்மியாக இருக்குது. பிரைட் பண்ணதுனால கலர் கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், இது வந்து கொஞ்சம் எல்லோவாக இருக்கா, அதனால் கலர் பேலன்ஸ் Ctrl+B கொடுத்துட்டு இந்த எல்லோவை லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், ஏற்றிக்கிறேன் லைட்டாக. அது போக ரெட்டு கொஞ்சம் லைட்டாக ரெட்டு ஏற்றுறேன். இப்போ இந்த ஸ்கின்னும் எனக்கு சேமாக இருக்குது பாருங்கள். இது ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பொறுமையாக பாருங்கள். இது வந்து அப்ளை பண்ணாமல் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம். சரிங்களா? ஓகே, டன். இப்போ நம்மளுக்கு பிரைட் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பிக்சரில்
இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் பாப்அப் பண்ணுறதுக்கு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கண்ட்ரோல் யூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா வரும். இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சேச்சுரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஒரு 5 6 ஒரு 7 பாயிண்ட் கிட்டத்தட்ட நான் ஏற்றிக்கிறேன். இது மூலமாக நம்ம பிக்சரில் ஓவரால் பிக்சரில் ஒரு கலர் லுக் கிடைக்கும். லைட்டாக தான் ஏற்றிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஏற்றிட்டேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த ஷேட்டோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த லேசர் டூல் எடுத்து என்ன பண்ணுறேன், அந்த ஷேட் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் ஏன்னா அவுட்டரில் ஒரு மார்க்கிங். சரிங்களா? ஷேட்டை நம்ம வந்து அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணணும்ல, அவுட்டரில் மார்க்கிங். திரும்ப கண்ட்ரோல் யூ அப்படிங்கிறத கொடுத்தா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வரும். இதில் கலர் என்ன பண்ண போகிறோம்னா ப்ளூ அப்படிங்கிறத வைக்க போகிறோம். ஷேட்டோட கலர் ப்ளூ. இந்த ப்ளூவை வச்சுட்டு இந்த ஹியூவை பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஷேட் கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். எதுக்காக இதை மட்டும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவரால் நம்ம பண்ணும்போது பாருங்கள், இப்போது இந்த செலெக்ஷனை கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன். திரும்ப ப்ளூவை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் மாற்றும் போது பாருங்கள், ஹேரை பாருங்கள், மேலே ஹேர்லேயே நம்மளுக்கு அப்ளை ஆகுது. நம்மளுக்கு தேவை ஷேட் மட்டும்தான். அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த ஷேட்டை மட்டும் மார்க்கிங் பண்ணுறேன். இந்த ஷேட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், மார்க்கிங் பண்ணுறேன். ஷேட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன். இதில் வந்து ப்ளூ அப்படிங்கக்கூடிய சேனல் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கலர் லைட்டாக நம்ம பாப்பப் பண்ணுறேன். இந்த ஜீன்ஸ் வந்து கொஞ்சம் சியான் கலரில் இருந்தால் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஹியூவை லைட்டாக கம்மி பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணிடும், அந்த ஜியான் லுக்குக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. இது எனக்கு ஓகே. இன்னும் வேணும்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், கூட கொஞ்சம் கூட நம்ம வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு எனக்கு ஓகே, இதில் வச்சு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த காது பகுதி 2 பக்கமும் எனக்கு கொஞ்சம் ஷேடோவாக இருக்குது. அதனால் லேசர் டூல் வச்சு இந்த காது பகுதி என்ன பண்ணுறேன், ஒரு மார்க்கிங். இந்த பக்கமும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கிங். ஃபெதர் ஒரு 22 கொடுத்துட்டு லைட்டாக கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப். ஸோ அதை லைட்டாக புஷ் பண்ணிட்டேன். இன்னும் இந்த கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோ இருக்க தான் செய்யுது. அதையும் கூட நம்ம என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிவிட்டு ஃபெதர் கொஞ்சம் 22 கொடுத்துட்டு லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப். டன். இப்போ படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ண இந்த பேட்ச் டூலை வந்து நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அவுட்டரில் ட்ராக் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த பிம்பிள்ஸ்லாம் அழியும். இதை மார்க் பண்ணுறேன். இப்படி மார்க் பண்ணிவிட்டு உள்ளேருந்து கிளிக் பண்ணி இப்படி அவுட்டரில் விட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு அழகாக இது ரிமூவ் ஆகிடும். திரும்ப அவுட்டரில் ஒரு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அது மறைஞ்சிடும். டன். இதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பொறுமையாக எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்ப்பீங்க, உங்களுக்கு இந்த டூலை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லிட்டு நான் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ என்னுடைய பிக்சரில் இருக்கக்கூடிய பரு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ரீடச் பண்ணியாச்சு. இப்போது ஸ்கின்னை வந்து நான் ஸ்மூத் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் போர்ட்ரேச்சர் வச்சுருக்கேன். இந்த போர்ட்ரேச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், மீடியமாகவே நம்மளுக்கு இதில் வந்து அழகாக பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு போர்ட்ரேச்சர்லாம் நல்லா பண்ணி கொடுக்கும். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்மூத்திங் அதிகமாக வேணும், இல்லை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டீட்டெயில் ஸ்மூத்திங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ஃபைனு, மீடியம், லார்ஜ் இதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க, தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நமக்கு இந்த மீடியம் அப்படிங்கிறது ஓகே. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபைன் அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? டன். இப்போ நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருது. எனக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் கூட ஸ்கின்னில் பிரைட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எல் லெவல் கொடுத்துட்டு இந்த ஹைலைட் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக இந்த இடத்துல ஏற்றினா போதும். லைட்டாக ஏற்றினா போதும், அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேடோ ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டெப்த்து கிடைக்கும். நல்லா பாருங்கள். இதே நான் உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ செக் பண்ணுறேன். இது முன்னால், இது பின்னால். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மங்கலாக இருக்கக்கூடிய இடம் எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லெவல் போட்டதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு பெட்டராக மாறிடுச்சு. பேக்ரவுண்டு பியூர் ஒயிட்டாக இருக்குது. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டஸ்ட் இருக்குது, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டன். இப்போ பாருங்கள் என்னுடைய படத்தை, இது ஒரிஜினல், இது எடிட்டிங்.
இந்த படம் வந்து பாஸ்போர்ட் படம் தான் சரிங்களா, பாஸ்போர்ட் எடுத்த பிக்சர் தான். ஆனால் எதுக்காக பாஸ்போர்ட் பிக்சருக்குலாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். நான் எதுக்காக இதை மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னா, நாம் பண்ணக்கூடிய கலரிங் வந்து பழகணும். அதாவது இந்த கலர் கிரேடிங் பண்ணக்கூடிய எடிட்டிங் நம்மளுக்கு பழகணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற படங்களை இந்த மாதிரி எடிட் பண்ணி பழகிறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து பாஸ்போர்ட் டெய்லி நான் வந்து ஒரு 4 படம் எடுக்கிறேன், ஒரு 5 படம் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த படங்களை இதே போல் எடுத்து இந்த மாதிரி கலர் கிரேட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு அந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பழகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி படம் வந்தாலுமே எப்படி படத்தை நம்ம வந்து ஒரு வெட்டிங் எடுக்கிறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிரகப்பிரவேசம் எடுக்கிறோம், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், ஃபங்க்ஷனே எடுத்து இந்த மாதிரி கலர் கிரேட் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் சரிங்களா. எடிட்டிங் பழகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் நீங்கள் வந்து எடுத்து வச்சு ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுக்கணும் சரிங்களா. என்னுடைய பாஸ்போர்ட், என்னுடைய கடையில் வரக்கூடிய பாஸ்போர்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் இல்லாமல் போர்ட்ரேச்சரில் வச்சு எடுக்கிறேன், மந்தமாக தான் எடுக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து நீட்டாக கலர் கிரேடிங் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன் சரிங்களா. கலர் கரெக்ஷன்னே வருது, கலர் கிரேடிங் சரிங்களா. கலர் கரெக்ஷன் அப்படின்னா எப்படின்னா, நம்ம எடுத்த படத்தில் ஒரு ரெட் ஏறி இருக்கும், இல்லை மெஜெண்டா ஏதாட்டும் ஒன்று ஏறி இருக்கும். அந்த மாதிரி ஏறி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணுறது வந்து கலர் கரெக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கலர் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து மந்தமாக இருக்க படங்களை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிரேடிங் பண்ணுறது தான் கலர் கிரேடிங் சரிங்களா. ஓகே, இது வந்து என்னுடைய பிக்சர் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ நான் பாஸ்போர்ட்டாக கிராஃப்ட் பண்ணுறேன் சரிங்களா. பாஸ்போர்ட் என்ன பண்ணுறேன், என்னுடைய சைஸை செட் பண்ணியிருக்கேன், 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் 600 வச்சுருக்கேன். இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிராப் பண்ணுறேன் சரிங்களா. நான் வந்து கரெக்டாக எனக்கு தேவையான அளவு கிராப் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து ஆக்ஷன் வச்சுருக்கேன். நான் ஆக்ஷனை ப்ளே பண்ணி எனக்கு என்ன பண்ணும், அழகாக பார்த்தீங்கன்னா 8 அடிக்கி கொடுத்துரும். இந்த ஆக்ஷனை நான் வந்து ஒரு கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளவு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த கலர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்களா. இந்த ஆக்ஷனோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனால் நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடிய சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 4.5 சென்டிமீட்டர், இங்கே 600 ரெசல்யூஷன் நீங்கள் வைக்கணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,